ஹாய் டியூட்ஸ். கொல்கத்தா டாக்டரில் அவங்களுக்கு நீதி கிடைக்குமா, அவங்களோட குடும்பத்துக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதான்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளுக்கு நாள் விசாரிக்கிறதுல சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் விசாரிக்கிறதுக்குள்ள நிறைய பேர் வந்து இதில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சஞ்சய் ராயன்றவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 150 ml வந்து அந்த பொண்ணோட விஜயனால செமன் எடுத்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு அப்படி ஒரு இது போச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். இப்போ என்ன பண்ணுறது, எக்ஸ் பிரின்சிபல் இருக்காங்களா சஞ்சய் கோஷ், அவங்கள விசாரிக்கக்குள்ள சிபிஐ வந்து திடுக்கிடும் தகவலை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கும் அந்த ஆர்ஜேகாரோட முன்னாள் முதல்வருக்கும் சந்தேகம் இருக்கு, அதாவது தொடர்பு இருக்கு. அப்படி என்ன தொடர்பு இருக்கு, அப்புறம் அந்த பொண்ணுக்கு நீதி வந்து எப்போ கிடைக்கும்ன்றதை இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடென்ட் பற்றி எல்லாருமே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்குங்க. ஸோ கொல்கத்தாவில் ஒரு பயிற்சி மருத்துவர், பிஜி படிச்சுட்டு இருக்க ஒரு மருத்துவருக்கு நைட் வந்து அவங்க வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து 36 hours வந்து ஒர்க் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து செமினார் ஹாலில் தூங்கியிருக்காங்க. தூங்கினதுக்கு அப்புறம் வந்து 4 மணிக்கு வந்து இந்த சஞ்சய் ராய் சரிங்களா, இவன் தான் வந்து கொலை பண்ணது பாலியல் துன்புறுத்தல் பண்ணி இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இவனை விசாரிக்கிறதுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் வந்து இந்த மருத்துவமனையோடைய ஒரு பிரின்சிபால் சரிங்களா, இப்போ ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒரு பிரின்சிபால் இருப்பாங்க. ஸோ அவனு இந்த இன்சிடென்ட்ல வந்து சம்மந்தப்பட்டிருக்கான். ஆக்சுவலாக வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த மணி நேரத்தில் ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குன்னு இந்த சஞ்சய் கோஷ்ன்றவன் சொல்லியிருந்திருக்கான். அந்த பொண்ணு தான் வந்து தற்கொலை செஞ்சுக்கிச்சு, அதாவது ஆக்சுவலாக இது வந்து மர்டர் தான். அவன் என்ன சொல்லிட்டான், தற்கொலை செஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த அந்த அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இவன் பக்கம் திரும்பிட்டாங்க. சரியா, இவனை வந்து கூட்டு போய் விசாரிங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான் அந்த சஞ்சய் கோஷ்ன்றவன், அவன் வந்து ரிசைன் பண்ணிட்டான், அதாவது வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டான். சரிங்களா, இதுக்கப்புறம் அவனை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சிபிஐ வந்து விசாரிக்க ஆரம்பிச்சதுல இந்த கல்லூரியில முன்னாள் முதல்வர், அதாவது இந்த சஞ்சய் கோஷுக்கு முன்னாடி ஒரு முதல்வர் வந்திருப்பார் இல்லைங்க. ஸோ அவர் வந்து இந்த சஞ்சய் கோஷ் மேல நல்லா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்படி இவர் மேல வந்து அவர் என்னென்ன பல குற்றச்சாட்டு வெடிச்சிருந்தாருங்க. ஸோ நிறைய குற்றச்சாட்டு. அதுல முதல் குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 500 இல்லை வந்து 200 300 பிணங்கள் வந்து இருக்கும். சரிங்களா, அதுல வந்து உரிமை கோராத பிணங்கள், அதாவது அனாத பிணம்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுல வந்து இந்த கல்லூரியில வந்து கிட்டத்தட்ட வந்து வருவாங்க. சரிங்களா, 4 நாள் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வரும். இதுல அந்த பிணத்தை வந்து இவர் வந்து விற்கிறாராம். சரிங்களா, ஸோ அதை வித்து இவர் வந்து காசு ஆகுறாருன்னு சொல்லிட்டு முதல் குற்றச்சாட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு, மெயின் குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு வந்து இந்த சந்தீப் கோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இந்த மருத்துவ கழிவுகள்லாம் இருக்குல்லங்க. ஸோ மருத்துவ கழிவுகள்ல அதை வந்து பங்களாதேஷ்க்கு ஏற்றுமதி செஞ்சு அது மூலியமா வந்து இவர் வந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. மருத்துவ கழிவுல என்ன இருக்கும், ஆக்சுவலா வந்து மருத்துவ கழிவு வந்து வேஸ்டேஜ் தான். பட் வந்து அந்த வேஸ்டேஜ்லயும் வந்து இப்ப ரீசைக்கிளிங் பண்ணி அதை வந்து புதுசா வந்து நம்ம உருவாக்கலாம்ல. அது எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து பங்களாதேஷ்க்கு ஏற்றுமதி பண்றாரு. அது மூலியமா வந்து இவர் காசு சம்பாரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு புது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுக்கடுத்து இதுக்கெல்லாம் புரோக்கரா வந்து செயல்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சஞ்சய் ராய், அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணாலும் அந்த சஞ்சய் ராய் தான் இதுக்கு வந்து புரோக்கரா செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த கல்லூரிகளை வந்து படிக்கிற மாணவர்கள் வந்து சப்போஸ் வந்து எக்ஸாம் எழுத முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து காசு வாங்கிட்டு, அதாவது எக்ஸாமுக்கு பதிலாக காசு வாங்கிட்டு அந்த மாணவர்களுக்கு வந்து இவர் வந்து மார்க் போட்டுட்ருக்காரு, அதாவது பாஸ் மார்க் போட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த கல்லூரி முதல்வர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெண்டர் வரும்ல, இப்போ நார்மலாக வந்து இப்போ ரோட் சைடுக்கு ஒரு டெண்டர் வரும், அதே மாதிரி மருத்துவமனைக்கும் ஒரு சில டெண்டர்லாம் வரும். இந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி ஒரு டெண்டர்லாம் வரும். அந்த டெண்டருக்கும் இவர் வந்து கமிஷன் அடிக்கிறாராம். 20% வந்து கமிஷன் அடிக்கிறான். அதுவும் 2 அவரோட கூட பிறந்த நண்பர்களுக்கும் இந்த டெண்டர் வந்து விட்டு கொடுத்து போயிடறாரு. அந்த நண்பர்கள் வந்து இவர் வந்து 20% கமிஷன் அடிச்சிடறாரு. எவ்வளோ டெண்டர் எடுத்தாலுமே அந்த 2 நண்பர்கள் தான். சரிங்களா, 3 பேர், அந்த 2 நண்பர்கள்ட்டையும் இவர் வந்து கமிஷன் அடிச்சு இவருக்கு எல்லாத்தையுமே வந்து காசாக்கிறார். ஆக்சுவலா வந்து ஒரு மருத்துவமனையுடைய ஒரு பிரின்சிபல், ஒரு முதல்வர் சரிங்களா, என்ன பண்ணணும், இந்த மாதிரி கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு யாருக்கு, அந்த மாணவிக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவரு மேல இந்த மாணவி வந்து ரொம்ப வந்து பிரேவான மாணவி. ஸோ இந்த மாணவி வந்து கண்டிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்கே வந்து போதை புழக்கம் அதிகமாக இருந்திருக்கு. அந்த கல்லூரிக்குள்ளேயே வந்து போதைப் பொருட்கள் அதிகமாக வித்துட்டு இருக்கிறதுனால அந்த மாணவி இது பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மாணவி வந்து வேணுமென்று திட்டமிட்டு வந்து கொலை செஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து 6வது நாள் சிபிஐ வந்து தீவிர விசாரிச்சதுல இவ்வளவு விஷயம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த சஞ்சய் கோஷ் இருக்காருல, இப்போ வந்து விசாரிச்சு தான் இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஆக்ஷனும் எடுக்கல. இந்த சஞ்சய் கோஷும் இந்த சஞ்சய் ராய்க்கும் நெருங்கிய பழக்கம் இருக்கு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சஞ்சய் கோஷ் இருக்கான்ல, ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு மேல வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா, இதுக்கும் இவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்து சொன்னதுல எல்லாருமே வந்து அவன் மேல வந்து திரும்பினாங்களா மக்கள், அதாவது இந்த டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் 4 மணி நேரத்துல வந்து அவன் ரிசைன் பண்ணிட்டான். ஐயோ எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு வேற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இந்த இன்சிடென்ட் வந்து 9ஆம் தேதி நடந்ததுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நான் ஷூட் பண்றது ஆகஸ்ட் 22. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு.
2 வாரத்துல இந்த பொண்ணோட விஷயம் இவ்வளவு தூரம் சீரியஸ் ஆனது காரணம் மருத்துவர்கள் தான். அப்படி இருந்தும் நெறைய பேர் இதுக்குள்ள வந்தாங்க. நெறைய பேர் இப்ப 2 பேர் மேல வந்து கேஸ் போடுறாங்க. அதாவது சஞ்சய் ராய் தான் உண்மையான குற்றவாளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம இத வந்து ஒன் சைடா பார்க்கக்குள்ள வந்து நமக்கு வந்து இதெல்லாம் உண்மையா இருந்திருக்கும். ஆனா டபுள் சைடா பார்க்கக்குள்ள நமக்கு நெறைய கேள்விகள் எழும்பும். சரிங்களா? ஏன் அதாவது செமன் 150 மில்லிகிராம் செமன் வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருந்துன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொன்னது. ஆனா அத பத்தி இப்ப யாரும் வந்து பேசுறது இல்ல. அதாவது மறைக்கிறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு என்னன்னு தோணுது. இப்போ வந்து சஞ்சய் கோஸ் மேல இப்ப எல்லாமே திரும்புது. சஞ்சய் கோஸ் இவங்க 2 பேரும் தான் வந்து இதுக்கு வந்து குற்றச்சாட்டு. இவங்க 2 பேத்துல தான் இதுக்கு வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி அந்த 150 மில்லிகிராம் செமன் இருக்குல்ல, அப்ப அது யாரோடது? ஆக்சுவலா வந்து அந்த செமனை வந்து நம்ம டிஎன்ஏ பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கல்லூரியில இருக்கவங்க எல்லாத்தையுமே செஞ்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா வேலை முடிஞ்சிருக்குமே, யாரோட செமனே தெரிஞ்சிருக்குமே. அதுக்கு அப்புறம் ஏன் வந்து இவங்க 2 பேரும் மட்டும்தான், அதுவும் சஞ்சய் ராய் மட்டும்தான் இன்னமும் இவன் தான் வந்து ஒரே ஒரு ஆள் 150 கிராம் செமனை விட முடியுமா? ஸோ இது வந்து கேள்விக்குறியா இருக்குல்ல. ஸோ மர்மமா தான் இருக்கு. இந்த கேஸ் வந்து மர்மமா தான் இருக்கு. சிபிஐ வந்து சீக்கிரமா இதை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி சிபிஐனால முடிக்க முடியல, அமலாக்கத்துறை வந்து இதுல வந்து சோதனை ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த சஞ்சய் ராயன் இருக்கான்ல, ஸோ இவன் தான் வந்து கேஸ்ல மாட்டினா, இவன் தான் வந்து இப்போ போலீஸ் பிடிச்சிருந்துருக்காங்க. அந்த நாய் என்ன பண்ணியிருந்திருக்கானா, கொல்கத்தாவில் இருக்க எப்படி ரெட் லைட் ஏரியா, ரெட் லைட் ஏரியா உங்களுக்கு தெரியும், பாலியல் தொழில் நடக்கிற ஏரியாவில் இருந்திருக்கான். அங்கே இருந்திருக்கான், மது அருந்திருக்கான். சரிங்களா? அவன் வந்து குடிச்சிருந்திருக்கான். குடிச்சிட்டு பான் ஃபிலிம் பார்த்துருக்கான். சரிங்களா? ஆபாச படங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அன்னைக்கு தான் இந்த பொண்ணை வந்து செமினார் ஹாலில் பார்த்துருக்கான். அவன் போயிட்டு ரேப் பண்ணியிருக்கான், அதாவது மர்டரும் பண்ணிட்டான். சரிங்களா? ஆக்சுவலாக மர்டர் நடந்த அன்னைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க, 150 மில்லிகிராம் செமன் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் இவன் ஒரு ஆளால் அது பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும். பட் விசாரணையில இவங்க 2 பேர் மட்டும்தான் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது சஞ்சய் ராய் மட்டும் தான் அடிபட்டுருது. இப்போ வந்து அந்த கல்லூரியோட முன்னாள் முதல்வர், அதாவது எக்ஸ் பிரின்சிபால், அவன் என்ன பண்ணான், அதாவது சந்தீப் கோஷ். சரிங்களா? ஸோ இவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் சிபிஐ வந்து தெரிவித்தாங்க. ஆக்சுவலாக இதை நம்ம பார்க்கக்குள்ள, நான் சொன்ன மாதிரி இதை நம்ம பார்க்கக்குள்ள இதில் நிறைய பேர் வந்து ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. ஒரு விஷயத்தை மறைக்க, ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து புதுசாக கொண்டு வந்தால் இந்த விஷயம் மறைஞ்சிரும்னு சொல்லிட்டு மக்களாகிய நமக்கு ஆக்சுவலாக வந்து இதில் நிறைய விஷயம் நடக்கும். சரிங்களா? உங்களுக்கே தெரியும், நான் வந்து எதுவும் சொல்கிறதே இல்லை. ஆக்சுவலாக இதுதான் நடந்திருக்கு. ஸோ ஆர்ஜிகா மருத்துவமனையில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒன்றே ஒன்று தான். சரிங்களா? நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீதி கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ கிடைக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல வேண்டிய விரும்புது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிர்பயா கேஸ். சரிங்களா? 2012 நிர்பயா கேஸ் நீதி கிடைச்சதா? சென்னை நுங்கம்பாக்கத்துல சுவாதி கேஸுக்கு நீதி கிடைச்சதா? அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீமதி கேஸுக்கு நீதி கிடைச்சதா? ஸோ இந்த மாதிரி ஆசிபா அவங்களுக்கு நீதி கிடைச்சதா? இந்த மாதிரி நிறைய பெண்கள். சரிங்களா? ஸோ இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய பெண்களுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில், இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு நடுவில் நிறைய இடத்துல வந்து பாலியல் தொல்லைகள் நடைபெற்று தான் இருக்கு. 3 வயசு குழந்தைக்கும் இது நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அதை யாருமே பேசல. ஏன்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கணும், நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசல. ஏன் ஈவன் தான் நான் கூட பேசல. ஆக்சுவலா இது யாருக்குமே தெரியல. ஒரு சில பேருக்கு தான் இது தெரிஞ்சிருக்கு, நியூஸும் வந்திருக்கு. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீதி. ஸோ இங்க எல்லாருக்கும் தேவை ஜஸ்டிஸ் தான். நீங்க விசாரணை நடத்துங்க, நடத்தாம போங்க. மருத்துவமனை மாணவர்கள் சேஃபா இருக்கணுமா, இதுதான் வந்து அவங்க வந்து போராட்டத்துல வந்து ஈடுபடுறதுக்கான மெயின் ரீசன். அவங்களுக்கு தேவை வந்து நீதி மட்டும்தான். சரிங்களா? இந்த இதோட இதுல நீதி மட்டும்தான் வேணுமே தவிர அவங்களுக்கு இந்த விசாரணை இதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.